வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோவில் மாடம்பாக்கத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்ததுங்க. இந்த கோவிலில் வந்து பெருமாள் தாயாரும் இருக்காங்க, அதே போல் சிவனும் இருக்காங்க. அதாவது சுதர்சனேஸ்வரர், மங்களாம்பிகை சமேத சுதர்சனேஸ்வரர் திருக்கோவில்னும் இந்த கோவிலை சொல்லுவாங்க. இதில் பிரதான தெய்வம்னு பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன் திருக்கோவில் தான் இது மெயினாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் சிவனெல்லாம் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. பெருமாள், சிவன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை கருமாரியம்மன் திருக்கோவில் தான் நம்ம சொல்லுவோம். இந்த கோவிலில் ரொம்ப வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றதுங்க. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது விநாயக பெருமானை தான் பார்க்குறோம். முழுமுதற் கடவுள், மூத்த தெய்வம், அவரை நம்ம சேவிச்சுக்கலாங்க. அருள்மிகு சித்தி விநாயகர்னு சொல்லிட்டு அந்த பேரில் இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா முருகர், வள்ளி தெய்வானை சமேத, அதாவது அருள்மிகு வள்ளி தெய்வானை, முருகர், இவங்கெல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து இவர் தாங்க சுதர்சனேஸ்வரர். இந்த சிவனோட பேர் சுதர்சனேஸ்வரர். அவர் பக்கத்துலேயே மங்களாம்பிகை இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சின்ன வடிவில் அதாவது பக்கத்தில் இருக்காங்க. நம்ம இந்த சைடு பார்த்தா தான் தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நின்று பார்த்தா தான் அவங்க தெரிவாங்க. அடுத்து வந்து பெருமாள் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தாயார் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே நம்ம சேவிச்சுக்கலாங்க. பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுக்கலாம். இப்போ கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அடுத்த 48 நாளும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கோவில் ஃபுல்லாகவே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்கங்க அந்த கும்பாபிஷேகம். அடுத்து நம்ம பார்க்குறது ஆண்டாள் நாச்சியாரை தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாடம்பாக்கத்தில் புகழ்பெற்ற தேனுபுரீஸ்வரர் கோவில்னு பழமையான ஆலயம் இருக்குது. அந்த கோவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த ஆலயம் இருக்குங்க. அருள்மிகு கருமாரி அம்மன் திருக்கோவில் சுதர்சன் நகரில் இந்த கோவில் இருக்குங்க. இந்த சுவாமியோட பேரே சுதர்சனேஸ்வரர், அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து சுதர்சன் நகர் அப்படின்ற பேர் கூட வந்துச்சுங்க. இப்போ நம்ம கருமாரியம்மனை தான் தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். கருமாரியம்மன் எல்லாருக்குமே நல்ல அருளை கொடுக்கணும். கும்பாபிஷேகம் பண்ணும்போது கடவுள் வந்து சந்தோஷமான மனநிலையில் இருப்பாராம். இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்குமே அவரவர்களுக்கான பிரார்த்தனைகள் பலிதமாகணும், நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் உடனே நிறைவேறணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனையை வைப்போங்க. ஸோ எல்லாருக்குமே அவரவர்கள் பிரார்த்தனை கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு நம்புவோங்க. கருமாரியம்மனோட அருள் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புவோங்க. ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப அழகான ஒரு கோவில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே மூலவர்களை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் இந்த கோவிலில் இருக்க அத்தனை தெய்வங்களோட உற்சவ மூர்த்திகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. கருமாரியம்மனை நம்ம பார்த்துட்ருக்கோம், விநாயகரை பார்த்துட்ருக்கோம், முருகர், பெருமாள்னு சொல்லிட்டு இந்த உற்சவர்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு வந்து புண்ணியம் செஞ்சுருக்கோங்க. அதனால தான் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது நேரில் பார்க்குறோம், இல்லை ஃபோனில் பார்க்குறோம், எதுவாக இருந்தாலும் நம்ம அம்மனோட அருளும் சுதர்சனேஸ்வரரோட அருளும், எல்லா அருளுமே எல்லாருக்குமே கிடைக்கட்டும். எல்லாருமே நல்லா இருக்கணுங்க. வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நல்ல மனநிலையில் எல்லாருக்குமே அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கூடிய விரைவில் நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை செய்வோம்.
காலி எடுத்துட்டு வர்றாங்க அந்த வீடியோவை இப்போ உற்சவ மூர்த்திகள் எல்லாமே வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ கோவிலில் வந்து சுவாமி வந்து வெளியில் ஊர்வலம் வரப்போகிறாங்க. ஊர்வலம் வந்த பிறகு உற்சவ மூர்த்திகளெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுடுவாங்கங்க. ஓகே, நம்ம இந்த கோவிலை வந்து நல்லா சுற்றி பார்த்தோம். நேரில் வந்து பாருங்கள், சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். ஓகேங்க, நான் இன்னொரு அழகான பதிவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.